இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சத்திய நேர நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ரோமர் நிருபத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 அதிகாரம் வந்துவிட்டோம். இப்பொழுது நாம் முடிக்கப் போகிறோம் இன்று ரோமர் நிருபத்தை. இந்த ரோமர் நிருபத்தை நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால், காஸ்பல் மைண்ட் ரினுவல், சுவிசேஷம் மனம் மறுரூபமடைதல். அதாவது சுவிசேஷத்தினாலே நம்முடைய சிந்தனை, அதாவது நம்முடைய மைண்ட் ரினுவல் ஆகுவதை குறித்து நாம் படித்தோம். ஆதாரமாக ரோமர் 12:1-2 நாம் அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம். சுவிசேஷம் நம்மளை எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றுகிறது என்பதை குறித்து 1ஆம் அதிகாரத்திலே படித்தோம். தேவனை அறிகிற அறிவு அந்த சுவிசேஷத்திலே நமக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் தேவனுடைய ஐஸ்வர்யங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. 3ஆம் அதிகாரத்திலே படித்தோம் அந்த கிருபாதார பலி. அந்த கிருபாதார பலியினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த பிளஸ்ஸிங் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லுவதை குறித்து 4ஆம் அதிகாரத்திலே படித்தோம். 5ஆம் அதிகாரத்திலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள், அதாவது ஆதாம் மூலம் நமக்கு பாவம் வந்தது, கிறிஸ்து மூலம் நமக்கு ஜீவன் வந்தது. எனவே சுவிசேஷம் நமக்கு ஜீவனை உண்டாக்குகிறது என்று படித்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பழைய மனிதன் சிலுவையிலே மரித்து விட்டான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதை 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம். சுவிசேஷத்தின் வெளிப்பாடு. 7ஆம் அதிகாரத்திலே நாம் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கோம். இது ஒரு மாபெரும் சுவிசேஷத்தின் ஒரு தாக்கம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் அதிகாரத்திலே நாம் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதற்கு நம்ம அர்ப்பணிப்பதற்கு 8ஆம் அதிகாரம் நம்மளை அறைகூவி அழைத்தது. சுவிசேஷத்தினாலே மைண்டு எப்படி ரினியூவல் ஆகுது? ஆவியானவர் நம்ம ஆவியோடு சேர்ந்து நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார், மாம்ச கிரியைகளை அழிக்க உதவுகிறார் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே பார்த்தோம். அதற்கு பின்பு நாம் விசுவாசத்தினால் ஆகும் நீதி 9ஆம் அதிகாரத்திலே படித்தோம். இந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஸோ வசனங்களை வாசிக்க நமக்கு ஃபெய்த் பில்டப் ஆகும் என்பதை நாம் 10ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது நாம் பார்த்தோம். ஏனென்றால் சுவிசேஷம் அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கும் போது என்பது இந்த 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 11ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களுடைய ஆழம், அவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார் என்பதை குறித்து தெளிவாக பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவனை அறிகிற அறிவில் ஆரம்பித்து அப்படியே மறுரூபமாகுங்கள். அப்படி இந்த 1லிருந்து 12 அதிகாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது 13ஆம் அதிகாரத்தில் அவனுடைய எக்ஸ்டர்னல் லைஃப் ஆரம்பிக்கிறது. அதாவது அன்பு, அது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல். எனவே நீங்கள் அரசாங்கத்திற்கும் பிற சகோதரத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும். 14ஆம் அதிகாரத்தில் படித்தோம், சமாதானம், பக்தி விருத்தி கிடைத்ததை நாட வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே பவுல் அவர்களை வாழ்த்துவதையும் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, நன்றி அறிதல் உள்ளவராய் இருத்தல். நீங்கள் இந்த அதிகாரம் முழுதையும் பார்த்தீங்கன்னா அநேகரை வாழ்த்துகிறார். கிட்டத்தட்ட அநேக பெயர்களை நாம் பார்க்கிறோம். பர்சனலாக அவர்களை க்ரீட் பண்ணுறார். 1லிருந்து 16 அதிகாரம் வரை. 17ஆம் வசனத்தில் விலகுங்கள் என்று ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. 19ஆம் வசனத்தில் விரும்புங்கள் அப்படிங்கிறாரு. 20ஆம் வசனத்தில் இப்போ தான் சொல்கிறாரு, சாத்தான் உங்கள் காலின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுவார் சாத்தானை அப்படின்ட்டு அவர் தெளிவாக
சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் தான் அந்த வசனத்தை அவர் வைச்சிருக்கிறார். 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று. 25லேருந்து 27 வரை தேவனுக்கு புகழ்ச்சி என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய நடைமுறை பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமர் நிருபத்தை நாம் 15 அதிகாரம் படித்த பின்பு 16ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் எப்போதும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நன்றி அறிதல், ஆண்டவருக்கு நாம் நன்றி இல்லாமல் போகும்போது தான் நம்முடைய இருதயம் கடினமாகுது என்று ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 1:21 பார்க்கும்போது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது. அதில் போட்டிருக்கு, தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும், ஆங்கிலத்திலே தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றது. அப்போ நாம் ஆண்டவரை மறக்கும்போது, ஆண்டவருடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுக்கும்போது இந்த இருதய கடினம் ஸ்டெப்பாக வருது. அதனால் எப்போதும் நன்றி உள்ள இருதயமாக இருக்க நாம் பழகணும். பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே எழும்பினோடனே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்மை உருவாக்குனதுக்கு மாத்திரமல்ல, காப்பாற்றுகிறதற்கு, நம்முடைய நல்ல சரீர சுகத்திற்கு, அப்படியே ஒவ்வொன்றா நம்ம நினைக்க 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 பிறந்ததுலேருந்து நம்முடைய காட்டு அடிச்சிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லணும். காட்டு லேசாக குறைஞ்சா கூட நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது. நம்முடைய எல்லா அவயங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மளை ரட்சிக்க வைத்தார், நம்மளை சுத்திகரித்தார், நமக்கு சத்தியங்களை சொல்லி கொடுத்தார். அப்போ ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல பழகணும். இதே போல தான் மனிதர்களுக்கு முதல்ல என்னென்னா, குடும்பத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்க பழகணும். நீங்கள் படித்த காலங்களில் அநேகர் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. உங்கள் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணன், அக்கா, அத்தான். ஒருவேளை ஒரு ஹோமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லைனா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதை நாம் விவரம் தெரிஞ்ச பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீது வாழ்க்கையில் அது நிறைய இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இருந்துச்சு. எல்லாவற்றுக்கு மேலாக பவுல் தன்னுடைய நிருபத்தில் அடிக்கடி இதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார் பாருங்க, 4ஆம் வசனத்தில், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அதை நினைக்கிறார் அவர். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, பிரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாருக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நன்றியை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும், இருதயம் கடினமாகுது. பெற்றோரை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நமக்கு உதவி செய்ததை நாம் நினைக்க வேண்டும். நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள், அவங்க ஏதாவது ஒரு தீங்கு பண்ணால் அல்லது உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணால் கூட அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தேவனுக்கு முதல்ல நன்றி சொல்ல பழகியிருந்தால், தேவனை நீங்கள் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால், மனிதர்கள் செய்கிற தீங்குகள்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் அதை அழகாக பார்க்கிறோம். அவன் தேவனையே மையமாக வைத்திருந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், தேவன் என்னை எதிர்த்து கொண்டு வந்தார், தேவன் தேவன் தேவன். அவன் மைண்டு செட்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு அதை இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் அவன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதனால தான் பழைய ஏற்பாடு படிக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை புதிய ஏற்பாடு வெளிச்சத்தில் படிச்சிங்க அப்படின்னு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 14, 15, 16 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, 17 போட்டிருக்கு கடைசியில். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
அழகா போட்டிருக்கு. தேவனோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளத்தையும் பார்த்தீங்கன்னா தேவனை மையமாக வைத்து வாழுகிறதையே நாம் பார்க்கிறோம். அவன் லைஃப்பில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தேவன் தான் என்னை எகித்து கொண்டான். இப்போ இவங்க செஞ்ச எல்லாமே பெருசாக அவனுக்கு தெரியல, மன்னித்து விட்டான். அது மாத்திரமல்ல, அவர்களை ஆதரித்தான், அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தான், அவங்க குடும்பம் அவ்வளத்தையும் வாழ வைத்தான். இப்படி மட்டும் கிறிஸ்துவ குடும்பங்கள் வந்து விட்டால் இந்த இந்தியா அப்போதே சந்திக்கப்பட்டிருக்கு. அநேகர் நாம் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய சித்தப்பா அல்லது அண்ணன் அல்லது பெரிய பையன் செய்த காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நினைக்கணும். அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே வந்தாதான் அப்போ நீங்கள் சொல்லலாம் அவர் எனக்கு எப்படி செஞ்சிட்டாரு அல்லது அவங்க எப்படி பண்ணிட்டாங்க. கிடையவே கிடையாது. நாம் பாவிகளாய் இருக்கையில், அதான் மைண்ட் ரினுவல், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பு. நீங்கள் இந்த ஆண்டவர் என் மேலே ஃபஸ்ட்டு அன்பு கூர்ந்தாருங்கிற தாட்டு வர வர நானும் பிறர் மீது அவங்க என்னை நேசிக்காட்டாலும் நான் நேசிப்பேங்கிற அந்த மைண்ட் தாட் வரும்போது நீங்கள் எல்லாரிடமும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அவர்கள் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் கசப்பாகவே இருந்தாலும் நீங்கள் தேவனை போல வாழ முடியும். ஏனென்றால் நாம் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் எப்பொழுதும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் எப்படினாலும் இருக்கலாம், நான் தேவனை அறிந்தவன். எனவே ஒருவேளை அவர்கள் கூட என்னை அவர்கள் புறக்கணிக்கலாம், என்னை அவர்கள் என்னன்னாலும் செய்யலாம், விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நான் அவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவளாக இருப்பேன். குடும்பத்தில் நீங்கள் இருக்கணும், ஊழியத்தில் இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் இருக்கணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு வேலை கொடுத்தவங்க, உங்களை உருவாக்கினவங்க, அதை நினைக்கணும். ஒரு வேலை ஒரு 10-20 ஆண்டு கழித்து உங்களை எதுவும் சொல்லலாம், ஆனால் ஆரம்பத்தை நீங்கள் நினைக்கணும். அதை நினைத்தீர்கள் என்றால் உங்கள் லைஃப்பில் தேவன் உங்களை மகிமைப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சிலுவையில் இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்து மரியாதை நினைக்கிறார், தாயை நினைக்கிறார், ஒப்படைக்கிறார். இந்த மாதிரியை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இதை மறந்துடவே கூடாது. அடித்தாங்க, புறக்கணித்தாங்க, துப்பினார்கள். சிலுவையில் நின்று அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்து கொண்டிருந்தார். அதனால தான் இதில் அவர் சொல்லும்போது நீங்கள் தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும். அந்த 16-19 சொல்கிற, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைகளுக்கு பேதைகளாக இருக்க வேண்டும். ஒருத்தர் நமக்கு தீமை செய்யும்போது நம்ம பேதை மாதிரி இன்னோசென்ட்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அங்கே ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவதையும் காரியங்களை நடப்பிக்கிறதையும் நாம் என்ன செய்கிறோம்னா பார்க்குறோம். பிரியமானவர்களை, நன்றி அறிதல் ஊழியங்களிலே மிக மிக முக்கியம். ஆரம்ப நாட்களிலே நாம் ஊழியங்களிலே ஒன்றும் தெரியாமல் வருவோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம். வேதம் வாசிக்க, ஜோம் பண்ண, ஆவியில் நிரம்ப, ஒரு பாட்டு படிக்க, ஒரு ப்ரேயர் நடத்த, ஒரு பாசிங் ப்ரேயர் கண்டக்ட் பண்ண, ஒரு ரிவைவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ண, ஒரு கன்வென்ஷனில் பேச, எல்லாம் சுற்றி நம்மளை உருவாக்கியிருப்பாங்க. அவங்கள ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தீங்கா பேசக்கூடாது மாத்திரமில்ல, நன்றி ஏறுதல் இல்லாமல் போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அந்த காலை கழுவுறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ரொம்ப வாசிக்கணும்னு விரும்புகிறேன். அநேக நேரம் ஊழியங்கள்லேருந்து வெளியே போயிடணும் அல்லது இது வேண்டாம் இவங்களோட சேரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வரோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் பாருங்களாம். கடைசி வர சிலுவை வர அவங்க கூட தான் இருந்தார். அவங்க தான் அவரை சிலுவையில் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனாலும் உயிர் தெழுந்த பிறகு தேடி போய் அவங்களோட தான் இருந்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே
முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அழகா போட்டிருக்கு, முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இதான் இயேசுவை பின்பற்றுதல். கிறிஸ்துவை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஊழியங்களிலே முடிவு பரியந்தம் நாம் அங்கே இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம லைஃப்பில் இதை மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ குடும்பத்தில், ஊழியத்தில், வேலை செய்கிற இடத்துல நன்றி எறிது, அதாவது அதை குறிப்பாக நம்ம உணர்ந்து அவங்கள மரியாதை பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்கிறது, அதை நினைத்து பேசுவது. நீங்கள் பணமோ பொண்ணோ பொருளோ கொடுக்காட்டா கூட ஒரு ஃபோன் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கஷ்டப்படும் போது நீங்கள் இந்த மாதிரிலாம் உதவி செஞ்சு நீங்கள் பேசி பாருங்கள், என்ன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய நன்றியை அவர்கள், அதாவது இதுதான் அந்த வார்த்தையை தூக்கி விட்டு பவுல் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டார் இந்த மேட்டரை பேசுகிறது. அது மாத்திரமில்லை, இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த கோரை அதில் விளக்கிறத நான் பார்ப்போம். 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாக என் சுவிசேஷத்தின்படியே. கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறார்னா, மை காஸ்பல், அது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது, அது விசுவாசத்திற்கு கீழ்ப்படியக்கூடியது. அழகாக போட்டு இது அறிவிக்கப்பட்டது. ஸோ இவ்வளோ நாள் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் வரை அவர் பேசின எல்லாத்தையும் சொல்கிறார், இது ரிவீல், வெளியரங்கமாக்கப்பட்டது. ஸோ பிரியமானவர்களே, இந்த ஒரு சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மாத்திரமல்ல, வியாதியை மாத்திரமல்ல, மரண பயத்தை மாத்திரமல்ல, சாபத்தை மாத்திரமல்ல, மனிதனுடைய எல்லா பிரச்சனையும் சிலுவையிலே அவர் முடித்து விட்டார் என்கிற நற்செய்தி அது அறிவிக்கப்பட வேண்டியது. இதற்காக தான் நாம் மிஷினரிகளை அனுப்புகிறோம். இதற்காகத்தான் நாம் காணிக்கைகளை சேகரிக்கிறோம் மிஷினரி பணிகளுக்கு. இந்த சுவிசேஷம் அநேகரை அது உயிரடைய பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கூடுதலாக இந்த ரோமர் நிருபத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய குணாதிசயங்கள் அநேகம் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அநேகம் இருக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக காரியங்கள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், அங்கே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். ஸோ சுவிசேஷத்தினுடைய முதல் காரியமே தேவனை நாம் பிதாவாக, தந்தையாக கொள்கிறோம். ஸோ பிதாவாகிய தேவன். 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை, ஸோ அவர் நம்முடைய கிரியேட்டர். இதெல்லாம் ஆண்டவரை துதிப்பதற்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கும் மிக பிரயோஜனமான வார்த்தைகள். அதே ரோமரில் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய ஐஸ்வர்யம், அதாவது அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், அதுக்கு மொத்தத்தில் சொல்கிறாரு தேவனுடைய ஐஸ்வர்யம். 11வது வசனம், தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அது ஒரு முக்கியமான கேரக்டர். நாமளும் அப்படி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது அவர் ஆள் பார்த்து செய்கிறவரே கிடையாது. இயேசுக்கு என்ன செய்தாரோ அதோ எனக்கும் செய்வார். இந்த தாட் உங்களுக்கு வந்துட்டுன்னா, இந்த மைண்ட் ரெனுவல் வந்துட்டுன்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அவர் மாறாதவர். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீதிபரர், ஸோ அவர் ரைட்டியஸ்னஸ் காட், நம்முடைய ஆண்டவர். 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் அதில் போட்டிருக்கு, அவர் நிறைவேற்ற வல்லவர், தேவன் வாக்கு போன்றதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 26 ஒரு அழகாக போட்டிருக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஸோ காட் இஸ் லிவிங் காட், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இதெல்லாம் தேவனை பற்றியதான நம்முடைய இன்ஸ்பிரேஷன்.
10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் அள்ளி கொடுக்கிறவர். இதெல்லாம் நம்முடைய அப்படி உருவாக்குகிறது. 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன். தேவனுக்கு பேரே சமாதானத்தின் தேவன். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16:27 தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். ஸோ ஞானம் உள்ளவராகிய தேவன். இதே போல் அந்த திருத்துவ குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டில் வர இந்த கர்த்தர் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானதான் ஃபுல் காஸ்பல். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தேவகுமாரன். சரியா? தாவீதின் சந்நிதியில் பிறந்தவர். அழகாக போட்டிருக்கு, தாவீதின் சந்நிதியில் பிறந்தவர். ஸோ இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவர் மனித குமாரன், அதே நேரத்தில் தேவகுமாரன். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேயும் அது அழகாக நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அருமையாக அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து. அதே போல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 25 அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 9:33 நம்ம பார்க்கும்போது 9:33 கண்மலை. அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போதெல்லாம் அந்த கண்மலை கிறிஸ்துவை, அதேமாதிரி இங்கே கண்மலை. ஸோ கண்மலை அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதே போல் ரோமரில் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்குறோம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அழகாக அதில் போட்டிருக்கு பரிசுத்தமுள்ள ஆவி. ஸோ ஆவியானவருக்கு பேரே பரிசுத்தமுள்ள ஆவி. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது நாம் பழமையான எழுத்தின்படியில் புதுமையான ஆவியின்படி. ஸோ ரினுவல் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்றது. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆவி. ஸோ அவர் தேவனுடைய ஆவியானவர். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவின் ஆவி. ஸோ அந்த திருத்துவ குடும்பத்திலிருந்து எதையுமே பிரிக்க முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேர், அவங்க 3 பேரும் நம்ம கூட, அதாவது இது தேவனுடைய ஆலயம், இந்த சரீரம், ஆவியிலே தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், தான் விசுவாசம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதில் அழகாக போட்டிருக்கு ஜீவனுடைய ஆவி. அதில் பார்த்தீங்கன்னா ஜீவனுடைய ஆவி. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ரோம நிருபத்தை நம்ம 1ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் அந்த மைண்ட் ரினுவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் திரும்ப ஒருக்கா யூடியூப்லலாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு நல்லா அதை ரினுவல் ஆகும். அதாவது காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர், நினைப்பூட்டுகள். என்னெல்லாம் நினைப்பூட்டுறாரு? தேவனை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு நமக்குள்ளே வரும்போது தேவனுடைய ஐஸ்வர்யம் நம்மளை அது உருவாக்குகிறது. மறந்துடவே கூடாது. அது மாத்திரமல்ல, அது கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரனையே அனுப்புகிற அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறார். அதுதான் அந்த சுவிசேஷத்தின் உச்சக்கட்டம். இதையெல்லாம் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் அப்படி படித்தோம். 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள். அதாவது திரும்ப உங்கள் மைண்டு வரணும். ஆதாம் பாவம் செஞ்சதுனால நான் பாவி, கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினாலே நான் ஜீவன் அடைந்திருக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட வேண்டும்.
ஸோ அதனால தான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறாரு, உங்களுடைய பழைய மனிதன் மரித்து விட்டான். ஸோ 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். 8ஆம் அதிகாரம் நீங்கள் பரிசுத்தாவியினாலே நடத்தப்படும் போது தான் நீங்கள் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று அழகாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் இதை நீங்கள் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு நீதியாக மாறுகிறது. எனவே இந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று 10ஆம் அதிகாரத்திலே அவர் அதிகமாக சொல்லி அதிலே ஒரு மிஷினரி அறைகோலை வைக்கிறார். இப்படிப்பட்ட செய்தி முழு உலகத்திற்கும் போக வேண்டும், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று அவர் நம்மளை பார்த்து அவர் கேட்கிறார். இப்படி உங்கள் மைண்டு மறுரூபமாக வேண்டும், இதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் அவ்வளவு பெரிது, அவருடைய ஆழம் அதை நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு அவர் எழுதுகிறார். எனவே நாம் இந்த தேவனை அறிந்து அவருடைய அன்பை அறிந்த நாம் பிறரை நேசிக்க வேண்டும். நீங்கள் இதில் பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோமர் 13, 1 கொரிந்தியர் 13, எபிரேயர் 13 எல்லாமே அன்பை பற்றி தான் சொல்லும். அந்த முடியும் போது அவரை 1ஆம் அதிகாரத்துலேருந்து ஸ்டெப்பாக சொல்லி தேவனுக்கும் நமக்கும் உள்ள காரியங்களெல்லாம் சீர்படுத்தி இனிமேல் நீங்கள் பிறருக்கு அப்படின்னு அழகாக அதை முடிக்கிறத பார்க்குறோம். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. எனவே சமாதானத்துக்கு அடுத்தவைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகள், ஸோ கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகளை நீங்கள் செய்யுங்கள். கடைசியாக நாம் அன்னைக்கு பார்த்தோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கு. ஸோ இப்படி இந்த முழு புஸ்தகமுமே சுவிசேஷத்தினுடைய வெளிப்பாடு, ரெவலேஷன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிவதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். திரும்ப திரும்ப இதை நாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை படிக்க தான் வரும். ஏன்னா இதை இடையிலேருந்து எடுக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறேன், இதில் கன்ஜங்ஷன் வேர்டு வர்றதுனால இந்த அதிகாரம் வசன பிரிவுலாம் இடையில தான் வந்துச்சு. அவர் ஒரே லெட்டர். ஸோ அதனால் 1ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த சுவிசேஷத்தின் அந்த தாற்பயங்களை அவர் எழுதுகிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 16, 17 படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக அது தேவப்படும். விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் யாராக இருந்தாலும் சரி, எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இதே இதை தான் அவர் 16ஆம் அதிகாரம் கடைசிலையும் சொல்கிறார். ஸோ ரிவீல்டு ட்ரூத், அந்த வெளிப்படுத்தப்பட்டது தான் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் என்று சொல்லி 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 16 வரை முடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் திங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்டஃபனாக இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சுவிசேஷம் உங்களை வாழ வைக்கும். கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார், கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். அவர் வந்துட்டார் பத்தில, சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? இப்படிதான் அவர் கேட்காரு. நீங்கள் கவலைப்படுறீங்களே, கடனை பற்றி கவலைப்படுறீங்க, குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறீங்க, இல்லைனா யாரோ உங்களை ஏதோ சொல்லிட்டாங்கட்டு கவலைப்படுறீங்க, இல்லைனா ஞானம் வரலைங்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு ஏதோ வரல அல்லது ஏதோ இல்லைன்னு இப்படி குறைப்பட்டுட்டே இருக்காதப்பா. சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்றதை தர மாட்டாரா? அப்படி தான் இது சொல்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவை அவர் தந்ததினாலே அந்த திருத்துவ குடும்பத்திலிருந்து நம்மளை ஆசையாக பார்க்குறார். பிதாவானவர், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அந்த குடும்பத்தில் நம்மளை கொண்டாடுகிறார்கள். அப்பா பிதாவே என்று சொல்ல புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மளை அப்படியே பாண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் சிலுவையில். நம்ம கண்ணு தான் திறக்கப்படணும். ஆள் கல்லையும் உள்ளே போயிட்டான். சட்டுன்னு இந்த சுவிசேஷத்தை அவன் விளங்கிக்கிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டான். இவ்வளவா என்னை நேசிக்கிறார் அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, அந்த எளிய விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த சுவிசேஷத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த மாபெரும் சுவிசேஷத்தை தான் நம்ம பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக அறிவித்து வருகிறோம். இது நம்மளை வெடித்து கிளறச் செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட இந்த அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது.
ஸோ கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த 16 அதிகாரங்களும் நீங்கள் கரவமாக கேட்டிருப்பீங்க. சிலர் ஆங்காங்கே கேட்டிருக்கலாம். எப்படி ஆயினாலும் ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். கேள்விப்படலைன்னு எப்படி தெரியும்? இன்னும் பாவத்தில் இருப்பாங்க, அல்லது வியாதியில் இருப்பாங்க, அல்லது கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, அல்லது தற்கொலை பண்ணுறதுக்கு இருப்பாங்க. இந்த நல்ல செய்தி அவங்களுக்கு தெரியலையே. இயேசுங்கிற ஒருத்தர் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை வாழ வைக்க இருக்கிறார் என்று. ஆண்டவரே, என்னை முதல்ல ஆண்டவரே இந்த அன்பை புரிந்து கொள்ளும்படி எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாருன்னு கேட்போம். என்னை ஆண்டவரே பயன்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 16 அதிகாரங்களையும் பார்க்க நீர் கிருபை கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தடையில்லாமல் எங்களை கொண்டு வந்தீர், சுகம் கொடுத்தீர், நன்றி. ஒவ்வொரு அரை மணி நேர செய்தியிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்ல கிருபை கொடுத்தீர். உம்முடைய வார்த்தை இன்னும் ஜீவனாக இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க, தேவனுக்கும் குடும்பத்திற்கும் ஊழியத்திலும் வேலை செய்கிற இடங்களிலும் ஆண்டவரே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள நீர் எங்களை ரிமைண்டர் பண்ணுகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவர். அது மாத்திரமில்லை ஆண்டவர், பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவிலும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த மாபெரும் நற்செய்திக்கு ஆண்டவரை இதை பிரகடனப்படுத்துவதிலும் தீவிரப்படுத்துவதிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மிஷினரி பணியிலும் ஆண்டவரை இன்னும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. அதற்காக ஜெபிக்க, அதற்காக எங்கள் பிள்ளைகளை புறப்பட்டு போக பண்ண எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.